குறுப்புத்தனமாக வந்தது. சூப்பராக இருக்கு. ஐயால தான் செய்யலாம். டூரிசமுக்கு இதுகள் தான் தேவை. ஆனால் கெமிக்கலாக இருக்கிறது வந்து நம்பர் 1 வாய் திறக்குது பார்த்தீங்களா இது. ஹலோ நீங்களதுலேயே வைக்கிறேன் பாருங்க. இடங்கள் இந்த மாதிரி பார்த்து ஹைலைட்டே முதல்ல தலையில் தூக்கி வச்சது தான். ஆர் சாமி நீங்கள்லாம் கடவுளே இல்லை வந்து இப்படி ஒரு செட்டப்பை வந்து செய்திருக்கிற மாதிரி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் குறிப்பாக வந்து காலி மாவட்டத்துக்குரிய பெலப்பெட்டியில் நிற்கிறேன். நேற்று வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க கொழும்போட வீடியோ முடிச்சிருப்பேன். அதுக்கு பிறகு கொழும்பில் தங்குறதான் பிளானாக இருந்தது. என்றாலும் வந்து அண்ணாக்கள் சொன்னவே நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்டால் நான் சொன்னேன் காலி போகிறேன். அப்போ ஒரேடியாக காலிக்கே போயிடுவோம் அப்படின்ட்டு உண்மையிலுமே வந்து நல்லாவே கோஆப்ரேட் பண்ணிடும். அந்த ஒரு விஷயத்தால் வந்து ஒரு 8 மணிக்கு நாங்கள் இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இன்றைக்கு வந்து இதுலேருந்து பெலப்பெட்டியில் நிற்கிறதால வந்து மடுகங்க ரிவர் இருக்குது தானே. நாங்கள் எல்லாருக்குமே ஏற்கனவே நாங்கள் போயிருப்போம். அந்த ஃபிஷ் மசாஜ் அதெல்லாமே வந்து இப்போ எப்படி இருக்குன்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வேலுக்கு உண்மையிலுமே வந்து வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கும். அதை தவிர்த்து அப்படியே போகிற வழியில் அந்த ஆமைகள் இருக்குது, அதே மாதிரி பீச்சுகள் இருக்குது, அதே மாதிரி காலி ஃபோர்ட் இருக்குது. அதுக்கு பிறகு அப்படியே இன்றைக்கி மிரிசா நைட் லைஃபையும் வந்து பார்க்குறதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். உண்மையிலுமே வந்து நேற்று நிறைய விஷயம் முதல் நாள் என்றதால் பெருசாக வீடியோ எடுக்க முடியலை. நேற்று என் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு வந்து சந்தோஷமாக அவையில் வந்து நல்லாவே கோஆப்ரேட் பண்ணிடுறேன். நல்ல ஒரு உண்மையிலுமே நான் எதிர்பார்க்கல இப்படியான ஒரு ஆக்கள் என்னோட விரைவினம் அப்படின்ட்டு சந்தோஷம். ஏன்டா பார்ட்னர் நல்லா இருந்தால் எப்பயுமே வந்து சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் இப்போ நாங்கள் தங்கியிருக்கிறது ஒரு விழா ஒன்றில். நான் அந்த விழாவில் வந்து விடியப்புறம் சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னவே அது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். அதோட வெகனாரை பற்றி சொல்ல விதையில் நல்ல ஸ்பேஸ் அவளுக்கெல்லாம் தாராளமாக எந்த விதமான ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளுமே இல்லாமல் சந்தோஷமாக இந்த காரில் வந்து இருந்து வரையினோம். இப்படி ஒன்று எடுக்கத்தான் எங்களுக்கு மாதம். ஆனால் பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் இருந்ததுக்கு மேலே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி செய்து வச்சுருக்கணும் பாருங்கள். உண்மையிலே வந்து இயற்கையாக சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. இதில் எல்லாம் வெளிநாட்டவர்களெல்லாம் வந்து அடிக்கடி தங்கி வேணும் போல இருக்குது. எங்களுக்கான விடிய சாப்பாடு என்ன செய்து வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா, இது ஏதோ கத்தரிக்காய் கறி மாதிரி இருக்குது. இதுவும் வந்து சிக்கனா கருவாடான்னு தெரியல. இதில் வந்து பருப்பு இருக்குது. மிச்சதை வந்து சோறு கொண்டு வரணும். இதோட தான் சாப்பிடணும். சரி, இப்போ எல்லோரும் வந்தாச்சு. இதில் வந்து அக்கா வந்து பியோர் வெஜிடேரியன். அதால் வந்து எங்களுக்கு இந்த சாப்பாடு எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். சரி, பார்க்கலாம். சரி, இப்போ சாப்பிட்டோம். சாப்பாட்டுக்கு ரிவ்யூ சிங்களாக்களில் சாப்பாடு தானே, அதில் வந்து கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. அதை தவிர்த்து சாப்பாட்டுக்கு ஒரு ரிவ்யூனா 5க்கு ஒரு 2.5 பாதி அப்படி தான் கொடுக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் சரியில்லை அப்படின்ற எனக்கு ஒரு ஃபீல் ஆனது. ஆனால் இவரோட அது வரைக்கில் வந்து கவலையாக இருக்குது. நான் எதிர்பார்த்த ஒரு இது எஃபெக்ட் வந்து சிங்களாக்களில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு எஃபெக்ட் வந்து இவர்கிட்ட இல்லைன்றதான் கவலைக்குரிய ஒரு விஷயம். அதை வந்து ரூமுக்கெல்லாம் பே பண்ணி போட்டு இந்த இடத்துலேருந்து வெளிக்கிடும் ஒரு ரகசியமான ஒரு இடம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் வலிக்கிட்டு முதலாவது இதுலேருந்து அந்த நேச்சர் ஃபாலுக்கு தான் வந்து போகிறோம். இது வரைக்கும் வந்திருக்குன்னு அதை பார்த்தது இல்லை. இதுலேருந்து 1.5 கிலோமீட்டர் தான் காட்டுது. ஒரு மண் ரோட் அளவுறம். ஆனால் இதில் பாருங்கள் ஒரு விகார் விடிய காத்தாலே வந்திருந்து கும்பிட்டு கொண்டிருக்கணும். இப்படியான சில பௌத்தர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். சரி, இப்போ பார்த்தீங்களாண்டா இதுக்கு பிறகு நாங்கள் நடந்து தான் போகணும். ஆனால் இந்த இடத்துல ஒரு திரும்ப நடமாட்டங்கள் இல்லை பெருசாக. ஆனால் தனியாக காரை விட்டுட்டு போகிறதும் கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல. இதுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 50 மீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வந்ததில் என்றால் லொக்கேஷன் பார்க்குறேன். இதுக்குள்ளே தான் வந்து காட்டி கொண்டு இருக்குது. வெளிநாட்டவர்கள் வந்து இந்த இடத்துல இருக்கிறார்கள். இந்தியாவில் பக்கத்தில் எதுவும் சீக்ரெட் பீச் எதுவும் இருக்கும் போல் இருக்குது. வேறு ரகண்டா தனி காட்டுக்குள்ளே வந்து நிற்கிறான். அரை பொக்குன பழனா கோயில மே பாருங்கண்ட பழது. ஆஹா, அதெல்லாம் இருக்கா? குளிக்கலாம் அதில். குளிக்க போகிறீங்களா அந்த பொக்குனையில்? இல்லை பாருங்கள், உண்மையிலுமே வந்து ஒரு சூப்பர் லொக்கேஷன். இதுதான். ஆனால் இப்போ தண்ணி வந்து மத்திட்டு போல் இருக்குது. இல்லை, இதை தவிர்த்து வேறு எதாவது இருக்கோ தெரியல. பார்ப்போம். இதைத்தானே ஒரு பொக்குனை மாதிரி காட்டியிருந்தாங்க. இதானே. ஆனால் இப்போ தண்ணி குறைவாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் இதில் காற்று அடிக்கல வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்துடும். இதில் இப்போ அண்ணா வந்து கீழே போயிட்டார். இந்த ஒரு ஷேப்பை பாருங்கள். இப்போ வந்து அது ஒரு பொக்குனை மாதிரி இருக்குது. பொக்குனை ஏன்டா சிங்களத்தில் பொக்குனா, தமிழில் வந்து குளம் மாதிரி ஒரு அமைப்பு. ஆனால் தண்ணி இந்த டைம் வந்து இல்லாமல் போயிட்டு தான் கவலை. அப்படி இஞ்சால பக்கத்தில் பாருங்கள் ஒரு வெள்ளை கலர் ஹோட்டல் ஒன்று இருக்குது. சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இஞ்சால வந்து மலை பாறைகள் இருக்குது. ஆனால் அந்த வெளிநாட்டவர்கள் வந்து அங்காள சில் பண்ணிடணும் பாருங்கள். அதுதான் கொஞ்சம் வியப்புக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. என்னால் நல்லா இருக்குது இந்த லொக்கேஷன். தண்ணி தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கு. இதெல்லாம் நிறைய அந்த சேத்து நண்டுகள் போல், சேத்து நண்டா கடல் நண்டாண்டு தெரியல, நிறைய இருக்குது. இப்போ அக்கா வந்து இதுக்குள்ளே இறங்கிட்டா களத்தில். உண்மையிலுமே நல்ல ஜொலியான ஒரு கப்பல்ஸ். அதில் அந்த அக்கா போகிறதுக்கு நேராகவே வந்து பார்த்திங்கன்னா அல்லஸ்மா அப்படி ஒல்லும்பி அடிக்குது பாருங்க. சரியான டைமில் இருந்தால் தான் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம பேத்தனமாக சில அலைகள் வருது. நிறைய நேரம் வெயிட் பண்ணி தான் இந்த ஷாட் ஒன்றை பார்க்கணும்.
இந்தா பார்த்துக்கலாம் நெருப்புத்தனமாக வந்தது. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுலேயே அந்த நிறைய தண்ணி வந்து இப்போ தான் வந்து இதுக்குள்ளே வந்து சூப்பராக இருந்தது. அந்த அக்காக்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருந்தவே. சரி, நாங்கள் அப்படியே இந்த இடத்துல இருந்து பலப்பிட்டிய போட் சஃபாரிக்கு, மடுகங்க போட் சஃபாரிக்கு வந்து வெளிக்கிடுவோம். சரி, இப்போ வெளிக்கிட்டோம். இதில் இருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 1.5 கிலோமீட்டர் போன வேண்டாலும் சரி, அந்த பலப்பிட்டியன்னு சொல்கிற பாருங்க, மடுகங்க ரிவர் சஃபாரிக்கு போயிடலாம். சரி, இப்போ இந்த போட் ஹவுஸ் அடிக்கு வந்துட்டோம். இதில் மலமே அங்கால ஒரு இதெல்லாம் போகிறது, இந்த மாதிரி இந்த இதில் போய் பார்ப்போம். விலையை பார்ப்போம் என்ன மாதிரி. இதுக்குள்ளே எப்படி கார் நிப்பாட்டுறது ஜாலியாக இருக்கும். சரி, இப்போ கழிச்சாச்சு. 6000 ரூபா தான் ரேட் சொல்லி அதை தாண்டி குறைக்கணும். இல்லை கேட்டால் பெட்ரோல் இல்லை அப்படி என்ன மாதிரி கழிச்சிட்ருக்கிறோம். இதில் பாருங்கள் இவ்வளோ பேர் வந்து ஒரே போட்டில் வந்து போயிடணுமெண்டு. அதே மாதிரி இந்த வியூ இருக்குது. அப்போ இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து தண்ணி வற்றி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி தண்ணியோடு இருக்குது, இன்னும் சூப்பராக இருக்குது. இப்போ எங்களுக்கான போட்டை வந்து இதில் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி வேறு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். சரி, இதில் நாங்கள் வளமையாக பார்க்குற விஷயங்களை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் அப்படின்றது. 10 கிலோமீட்டர் உள்ள போகலாமா? You can visit this island, Cinnamon Island. You can see how to make cinnamon and cultivation. 22 ஐலாண்டுகள் இருக்காம். 10 கிலோமீட்டர் போகலாம் அப்படின்றதில்ல. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொண்டு இருப்பினும். And on the way you can see this kind of animals. Sometimes you can see big crocodile. Sometimes, okay. சரி, வெயில் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதால் வந்து இது வந்து 200 ரூபாயோ 300 ரூபா தான் கண்ணாடி. அதை போட்டுருக்கிறேன். அதே மாதிரி ஜாக்கெட்டும் வந்து தந்திருக்கிறேன். அதே மாதிரி இப்போ வந்து பேமெண்ட்டையும் வந்து பண்ணிடுவோம். உடனே வந்து பேமெண்ட் வந்து பண்ணியாச்சு. குறிப்பாக எத்தனை பேர் இந்த போட்டில் பாருங்க, 9 பேர் போகலாம். 9 பேர் போனாலுமே வந்து 6000 ரூபா தான். சரி, அண்ணாக்கள் வரட்டும். பயணம் ஆரம்பம். உங்களுக்கு தானே நீங்கள் சொல்கிறீங்க? இப்படியே உள்ளே தான் போகிறோம். இதுக்குள்ள போவோம். இந்த இதோட மேலே வந்து கூடாரம் போட்டிருக்கேன். கொஞ்சம் வெயிலாக இருக்க மாட்டால. ஓகே, சரி. வெயில்படாத அளவுக்கு என்ன எடுத்த உடனே இதுக்குள்ள வர்றான். ஓட்ட மானிட்டர். ஓகே. இங்கே முதல்ல கபரை கொய்யா. அப்போ இவ்வளோ பெருசு. சூப்பராக இருக்கு. இங்க பேர் என்ன இருக்கு? கபரை கொய்யானே. ஓட்ட மானிட்டரா? ட்ரெண்ட் நிற்குது. உம்மா இன்னும் பெருசு. ஓகே, சம. நெக்ஸ்ட் போயிடுங்க. இங்கே வந்து ஒரு மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதுவுமே லக் இருந்தால் தான் ராட்சத பள்ளி கிடச்சிருக்கு. அக்கா வந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு அலர்ஜி ஆகிறா. முதலே தலையில தூக்கி கொடுத்து விட்டா சரியா? தலையில வந்து முதலே இதில் நீங்கள் பார்ப்பீங்க எல்லாமே வந்து இந்த கம்பெனிகள் தான். நிறைய கம்பெனிகள் இருக்குது. நீங்கள் எல்லாத்துலேயுமே போகக்கூடிய மாதிரி இருக்குது. பேசிக் வந்து 6000லேருந்து ஆரம்பமாகும். நாங்கள் பேசிக் அமௌண்ட்லாம் போய் கொண்டிருக்கோம். இதுக்குள்ள போயிடலாம். ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுனா, ஆனால் இதை விட பெருசெல்லாம் அங்கே இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். மண்டையில் கவனமாக இருக்கட்டும். அண்ணா வந்து அப்படியே இருந்துட்டு ஐயோ படுத்தே விட்டார் ஐயா. அண்ணாக்களுக்கு இதை பார்க்கல கேரளா அப்படியே ஞாபகம் வந்து கொண்டே இருக்கு. அலப்பி ஹாய் ஹாய். எங்களுக்கு சரி, திருப்பி மைண்ட் ஜோ ஹேட். ஐயோ கோபுரம் வளலாம் வருது. அடுத்த feeling good. இதெல்லாம் வரும்போது புரிய வேண்டியதாக இருக்கு. பலப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனு பக்கத்துலேயே வந்து இந்த ஒரு ரோட். இது வந்து நைட்டு நாங்கள் ஹைவேல வரைக்கில் வந்து இதால் தான் வந்து நாங்கள் இதில் எல்லாம் குடிய தேவையில்லை. இதில் வந்து ஒரு குரங்கொண்ட காட்டின வேலை. இந்த குரங்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. உங்களுக்கு சூம் பண்ணி காட்டேலும் 4 குரங்கு இருக்கா?
நல்லா பயங்கரமாக உட்காந்துருக்காங்க தலைவருங்க. அந்த தென்னை மரத்துல உட்கார்ந்து பாருங்களேன் மூவ்மெண்ட் எவ்வளோ வித்தியாசமாக இருக்குண்டு. தென்னை மரத்துல 2 பேர். ஆஹா இலங்கையில் இங்கே மட்டும்தான் இப்படியான குரங்குகள் இருக்கான் அப்படின்னு சொல்லினா தாடி வச்ச தாத்தா எப்படி இருப்பாரோ அப்படி இருக்கு. இங்கே மட்டும்தான் அப்படி இருக்கு. இங்கே மட்டும் குரங்க பார்த்த கையோட அந்த வீட்டுக்குள்ளே வெள்ளக்காரங்கள் எல்லாம் போயிட்டு வரணும். அது என்னத்துக்கா அப்படின்றா தெரியல. ஆனால் இந்த வியூ எல்லாம் பாருங்கள், அது இப்போ சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஏதோ இருக்குது போல, நடந்து போகலாம் உள்ள இல்லையா? மேக ஃபஸ்ட் என்ன இதில் மீன் மசாஜ் கடைசியாக வரும் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. இதில் அந்த நாங்கள் பார்த்த குரங்கு இருக்குது தானே, அந்த குரங்கை வந்து வச்சிருக்கணும். இதில் சின்னப்படியாக ஃபோட்டோ எடுக்கலாம். தலையில் வச்சு குரங்கை கையில் வச்சு எடுத்துருக்கலாம். ஆனால் வீட்டில் வந்து விருப்பப்படையில் வேறு வெளிக்கிட்டோம். வில்லன் வேறு இருக்கார். இதில் பாருங்க ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று செய்திருக்கணும். இப்போ வந்து சூப்பராக இருக்குது. இப்போ தான் இந்த முறை தான் நான் இதை பார்க்குறேன். இப்போ தான் கிட்ட இதில் செய்திருக்கேன். நம்மள இருக்குது நல்லா இருக்குது உண்மையிலுமே. வாட்டர் பேர்டு, அது நீர் காகம்னு சொல்லுவோம் நாங்கள். பாரம்பரிய முறைப்படி பின்ற இடம். இது வந்து மூங்கில் கூடையில் வச்சு பின்னுறதா. மூங்கில் இதில் பாருங்கள், இதுக்குள்ள தான் வந்து அந்த அடுப்பு இருக்கு. நம்மளோட கட்டி கலரில் இருக்குது. இந்த வெளிச்சத்தை தேடி தான் அவ்வளோ வந்து வேறுங்க நிறைய இருக்கு. எல்லா பக்கத்துலேயும் வந்து இருக்குது இப்படியான விஷயங்கள். இந்த அப்புறம் தான் வந்து வித்தியாசமாக செய்திருக்கணும். இப்போ இந்த கடைக்கு வந்துட்டோம், மிதக்கம் கடைக்கு. இதில் இப்போ இளநீ அதை பண்ண மாட்டா இதில் குடிக்கலாம் அப்படின்னு சொன்னதில் நீங்களும் ஃபாரினர்ஸ் தான். எங்களுக்கு வந்து தமிழ் மக்கள் இங்கே இருக்கிறதுனால நாங்கள் ஃபாரினர்ஸ்னே உணர மாட்டேங்கிறோம். எப்படி இருக்கு பாருங்க. இளநீ வண்டி குடிச்சிட்டே போகலாம், இல்லை வந்து குடிக்கலாம். எப்படினாலும் ஓகே. அப்போ வேண்டிடும், வண்டி குடிச்சிட்டே போகும். சைனாக்காரங்கள் வந்திருக்காங்க போல இருக்கு. வந்த உடனே அண்ணா இலங்கைக்கு வந்த உடனே கேட்ட ஒரு விஷயம் வந்து இளநீர் இனிக்குதா புளிக்குதா தண்ணி மாதிரி இருக்கா சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா சூப்பராக இருக்கு. சல்லி 1200 3 900 ரூபா மன்னித்து கொள்ளுங்க. வழுக்கை உங்களோட ஊரில் வழுக்கைன்னு சொல்லுங்க. வழுக்கை தான். எதுக்கும் வழுக்கை தான். வழுக்கை தான். வண்டியில் விழுகிறதுக்கு வழுக்கை தான். இதுலேருந்து வலிக்கிட்டு எல்லாருமே வந்து வேற எங்கேயாவது இருக்குமா? மார்னிங் வந்து இதுலேயும் ஒரு ஃபிக்ஸ் மசாஜ் இருக்குது. இதில் எவ்வளோ பேர் வந்திருக்கிறவங்க. ஒரு கடை இருக்குது. இதில் நிப்பாட்டி நான் இதால் தான் வந்து இந்த இது பார்க்க போகணும், கருவா செய்கிறது அப்படின்னு. சுருள்பட்டையா பேர் என்ன? கருவாப்பட்டை. சின்னமன் கருவாப்பட்டை. சரி ஓகே இறங்கியாச்சு. இதுலேருந்து எங்கால போகிறது இங்கால பக்கத்தில் இருக்குது. இதில் பாருங்க நிறைய பேர் வந்திருக்கிறோம் இந்த சீசனுக்கு. அங்கே போகணுன்னே ஆள் வந்து இதில் ஒரு இலையை பிச்சு இலையை கொடுக்க போயிடும். அந்த வாசனை வந்து எப்படி இருக்குன்றது பார்க்குறதுக்கு. இலையில அந்த வாசனை உங்களுக்கு காட்டுறதுக்காக. பட்டையோட இலையா இது? கருவாப்பட்டை இலை. மணந்து பாருங்க. ஃப்ளேவர் தெரியுது. கருவா அதே மரம் வேண்டாம் தெரியுதானே. மரத்தோட இலை. மாங்காய் பறிச்சுருவாங்களா? மாங்காயா? இது மாங்காய் இல்லையா? இது மாங்காய் இல்லை. திண்டா சாப்பிட்ருவோம். திண்டா செத்துருவோம். செத்துருவோம் விசக்காய். இல்லை 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 அந்த இதுதான். அது வேற. சாப்பிட்டா செத்து போவாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நிறைய பேர் இந்தியாவில் தான் வந்திருக்கணும். பெங்களூர் அங்கால சைட்லேருந்து. வாவ் வித்தியாசமான ஹட்டெல்லாம் அடிச்சிருக்காங்களே இந்த முறை. இதுகளை வந்து செய்து காட்டுறதுக்காக வரையும் இப்படி சின்ன சின்ன ஹட்டுகள் நிறைய செய்து வச்சிருக்கணும். இங்கே ஐயா வந்தாச்சு. கருவா அப்படி ரெண்டு நாங்கள் ஏற்கனவே பார்த்துருப்போம். யூ கேன் எக்ஸ்பிளைன் இங்கிலீஷ்? ஓகே இங்கிலீஷ்லேயே சொல்லுவார், கேட்டுக்கொள்ளுங்க. ஓகே இந்தியன்? நோ ஹிந்தி. நோ. இந்த வேலை எல்லாமே வந்து மிஷினால் செய்யலாம், கையால் தான் செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கான கருவா டீ வந்திருக்கு. டீயா பிளேன் டீ? நோ சுகர். அப்படி ஓகே இருக்கா டீ? கசக்குது அப்படி நடந்து கொண்டிருக்கல. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னாண்டா ஜப்பான்காரங்க போல் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதெல்லாமே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து கொஞ்சம்
ஹைஃபியா இந்த இடத்த வந்து காட்டிக்கொள்ளினோம். இது பாருங்க, இதில் வந்து டூரிசமுக்கு இதுகள் தான் தேவை. சூப்பரான ஒரு மெத்தடில் வந்து செய்து கொண்டிருக்கணும். இப்படி இங்காலயம் வந்து நிறைய ஹட்டுகள் இருக்குது. இதுலேயும் வந்து இப்போ ஹட்டுகள் வந்து செய்து கொண்டிருக்கணும். கொஞ்சம் நிறைய இங்கால வந்து கவுன்சிலிங் நடந்திருக்கு போல இருக்குது, என்ன செய்யணும் அப்படின்றது. அண்ணாக்களும் அப்படியே வந்து வீடியோக்கள் எடுத்து கொண்டிருக்கணும். ஏன்னா இதெல்லாம் செய்து முடியக்குள்ளே இருக்கிற ஒரு இருக்குது. அவையில் வந்து ஒரு திங்ஸுகள் கொண்டு இருக்கணும். அதில் ஒன்று ரெண்டு வேண்டினால் எல்லாம் வேண்டாட்டிக்கும் வந்து அது அவையோட விருப்பம். 10 நாளுக்கு அப்படியே காய போடுறது, அப்படி செய்துட்டு பட்டையாக செய்துட்டு காய போடுறது. இதில் எண்ணெய் செய்யலாம், எல்லாமே செய்யலாம் கருவா போடுறது மட்டும். அதாவது வெளிப்பக்கம் வந்து வாசனை வராதான், உள்ளுக்கு மட்டும்தான் வாசனை வரும் ஒரிஜினலுக்கு. ஆனால் கெமிக்கலாக இருக்கிறது வந்து வெளியிலேயும் வாசனை வரும், உள்ளே வரும். அது சிலர் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதில்லை அப்படின்னு சொன்னார். So headache and cough. தலைவலி எல்லாமே வந்து இந்த தைலம் போட்டால் ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருட்கள் கொண்டிருக்கிறார். மேக்காக்கி எது? ஆரதா. ஓ, நம்பர் 1 ஆல்பா. 6000 4000 அப்படி பெரிய விலைகளை சொல்லினோம். எங்களால் வந்து இதைத்தான் வேண்ட முடியும். 600. ஓகே, 600 ரூபா அதை வேண்டிடலாம். சரி, இப்போ இதில் பொருட்கள் வேண்டினவையில் இதில் பாருங்கள், அந்தாக்கள் போய்கொண்டிருக்கணும். நம்ம தான் ஒரு அடி சமூகம் இதில் வலிக்கிட்டோம். இதில் வந்து ஃபிஷ் மசாஜ் இருந்தது. அதில் வந்து இந்த சையாக ஃபீல் பண்ணோம், அதால் அதை ஆர்வம் காட்டலை. இப்போ இதுலேருந்து அடுத்ததாக இருக்கிற இடங்களை பார்க்க வலிக்கிட்டோம். இப்போ இந்த லொக்கேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வலிக்கிட்டோம். இதில் கையோடு வந்து பார்த்திங்கன்னா முதலை வச்சிருக்கணும், சின்ன முதலை. இதில் வந்து அறவேறப்படுவிட்டோம். ஆனால் நான் வந்து அதில் வச்சு பார்க்க போகிறேன். வரைக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்கல, யூஸ் பண்ணிடணும். மீன் இல்லை, சின்ன முதலை எல்லாம் இருக்குது, அதான் வச்சுருக்காங்க. இதில் இப்போ வெயிட் பண்ணுற முதலைக்காக இதில் வந்து குரங்குக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கணும். குரங்கே வளர்க்கணும் இதில். சரி, ஓகே. மாமா வித்துறேன். பார்த்துங்களா, வாயை திறக்குது பார்த்தீங்களா? இது உங்களை சைட்டாலாம் தெரியுது. ஒழுவத்தியா காண்டு இதில் பாருங்க எப்படி இருக்கட்டு. இருந்துருங்க. ஓகே, இங்கே பாருங்க, அக்கா வந்து உங்களை வந்து அறுவறுப்பாக பார்க்குறா, அதில் கொடுத்துருவோம். ஓகே, தேங்க்யூ. இதில் இப்போ விலைக்கிட்டாச்சு வச்சுட்டு இதுக்கு வந்து 500 காசு, எடுத்த வெளியிலங்க காசு. குரங்கம் இருக்கா, அதை அடுத்த முறை ட்ரை பண்ணுவோம். சரி, உங்களுக்கு அலர்ஜியாக இருக்குது, அதோட பிரச்சனை. இல்லாட்டி ஜாலியாக இருந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தா பிறகு அந்த மங்குரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறதும் கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் பயணமாக இருக்கும். அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். சரி, இப்போ அங்கே போகிறதுக்கு முன்னாடி இல்லை உள்ளே போயிடலாது, ஆனால் இப்படியே நின்று பார்க்கலாம். பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது. இந்த இடங்களில் இருக்கிற சின்ன தீவும் இதுதான் அப்படின்னு கொண்டிருக்கோம். அதில் கீழே சிலைக்கு மேலே வந்து பழைய காலத்து சிவன் சிலை எல்லாம் வந்து அதில் தெரியுது. இல்லை பாருங்கள், இப்போ தெரியுமா நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து அந்த கைகள் இருந்த அடையாளம்லாம் இருக்குது. பழைய காலத்து கோயில் உலகாலம் வந்து இருக்குன்னு இந்த ஒரு விஷயத்தை வந்து கவனிக்காமல் போயிருக்கிறேன்ன்றதான் கவலையாக இருக்குது. உலகளை வந்து பார்க்கணும். கல்லில் ஏறிட்டு போட். சரி, இப்போ மங்குரு ஃபாரஸ்ட் போகிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த மேலான் லேயரை வந்து கலட்டினா தான் வந்து அதுக்குள்ளே போகக்கூடிய மாதிரி இருக்கும். வெள்ளக்காராக்கள் எப்படி இருக்குன்னு டீவெல்லாம் கலட்டி எரிஞ்சு கொண்டு இருக்காங்க. இப்போ உள்ளே போனாக்கள் வெளியில் வர மட்டும் வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும். அவங்களுக்கு முன்னுக்கு அந்த வெளிக்கிட்ட பெரிய டீமாக தான் இருக்கும். அன்றைக்கு அதுக்குள்ளே போயிட்டு வர்றது. இங்கே ஒரு ஊரே வந்திருக்கு. ஹலோ, சிங்களாக்கள் தான் உண்மையிலுமே பந்தமாக இப்படி இப்போ ஒதுக்கி நிற்கிற மாட்டை போட்டை விளத்தி விடுறதுக்கா. ஐயோ, 2 போட்டிருக்கு அதுக்குள்ளே. நான் இருந்துட்டு ஒரு இழுத்தர உதால போய் சீர போதா கொண்ட எல்லா பக்கத்தையும். வாவ், உண்மையிலுமே ஒரு சூப்பரான பிளேஸ். ஃபோட்டோ எடுத்து வரேன். முன்னுக்கு போகிற எடுப்பேன். ஏட்ட ஃபோன் சரி அவர்கிட்ட உங்கள்கிட்ட சிங்களத்திலே வைக்கிறேன் பாருங்க. மண்டபத்தில் தான் போச்சு. காட்டும் விடுவேன். இதே மாதிரி செய்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறேன். மே வகையை காட்டும். லேண்ட்ஸ்கேப்பா எல்லாரும் பின்னால் ஒரு டீம் வந்து கொண்டிருக்கு எங்களுக்கு பின்னாலே. கேட்டெல்லாம் கல்லட்டிட்டு பண்ண எடுக்கிறாங்க. ஓகே, பெரும்பாலான விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. அப்படியே ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போக முடியாது. முன்னுக்கு தெரிகிறது வந்து கிளிகள், பறவைகள் நிற்கிற தீவு அப்படின்னு சொல்லுவாங்க.
கடலும் இந்த கலப்பும் வந்து சேர்ற இடம். இதெல்லாம் ஹாபர் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இங்கே வந்து பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். வெல்டி அடிக்கிறாங்களா அதில் படியா? ஓகே, சூப்பரான ஒரு வியூ. தண்ணி இங்கேருந்து இப்படி வருதா, அங்கேருந்து இப்படி வருதா? அங்கால கடல், இங்கால கலப்பு. ஆற்றுல இருந்து தண்ணி இப்போ ஜாயிண்ட் ஆகுது கடலோட இந்த இடம். யா சஃபாரி கூட்டாண்டு கேட்குறாரு. ஃபீலிங் குட். சரி, நாங்கள் எங்கே போட்டில் ஏறினோமோ அங்கேயே வந்துட்டோம். காரணம் வந்து வெயிலுக்கு இருக்காது தான் நீங்கள் பிரச்சனை. மறுபடி ஓகே, சஃபாரி எப்படி இருந்துன்றதை அப்படி இறங்கிட்டு கேட்போம் அண்ணாக்கிட்ட. சரி, அண்ணாட்ட கேட்போம். 6000 ரூபா இலங்கை காசு, இந்தியா காசு 1700. 1700 சில்லற. இந்த பயணம் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? அன்எக்ஸ்பெக்டட் தான், நல்லா இருந்தது. நிறைய இடங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஆனால் நாடு விட்டு நாடு வந்து பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பிகினிங்லேயே இங்கனக்குள்ளேயே ஒரு பக்கத்துலேயே ஒரு அனிமல் வாட்டர் லிசார்ட் ராட்சதப்பள்ளி, அது வந்து இங்கனக்குள்ளேயே பார்க்க முடிஞ்சுது. போக போக ஹைலைட் என்ன அப்படின்னா, இவங்களோட பாரம்பரிய முறைப்படி இறால் பிடிக்கிறத அதில் நிப்பாட்டி எப்படி பிடிப்பாங்க என்னதுன்னு சொன்னாங்க. ஹைலைட்டே முதல்ல தலையில் தூக்கி வச்சது தான். அது பல் இப்படி திறக்குது, வாய் இப்படி திறக்குது, பல்லு இவ்வளோ பல்லாக இருக்குது, இப்படி கடிச்சுனா முடிஞ்சு போச்சு, குதிக்க வேண்டியதுதான். நல்லா இருந்தது. இளநீர் சூப்பர். டே 2 பக்காவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். போக போக எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சூப்பர். அப்படியே நாங்கள் இதுலேருந்து அடுத்த இடத்துக்கான பயணத்தை வந்து தொடங்குவோம். சரி, ஓகே, வெளிக்கிட்டோம். இதுலேருந்து தல்பே பீச் நோக்கி பயணம். அதுக்கிடையில் அந்த என்னது சொல்கிறது, ஆமைகள் இருந்தால் அதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதை தாண்டி தான் போகணும். சரி, இப்போ இதிலேருந்து ஹைவே போட்டு நாங்கள் போகலாம். 45 கிலோமீட்டர் காலி தாண்டி தான் தல்பே காட்டுது. ஆனால் போகிறதுக்கு இடையில் வந்து நிறைய பீச்சுகளை பார்க்கலாம். அதில் வந்து நான் இந்த சைட் ரோட்டாலே போகிறேன். 45 கிலோமீட்டர் வந்து காட்டுது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போகிறது, ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சில் பண்ணி கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்களாண்டா அம்பலாங்கூட டவுனில் வந்து போய் கொண்டு இருக்கிறோம். நான் யோசிக்கலை, இங்கே வந்து ட்ராஃபிக்காக தான் இருக்க போதும். ஆனால் இதுலேருந்து ஹைவேக்கு ஏற்றுனா 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடணும். பரவாயில்ல, ஒரு டவுன் வரைக்கும் தான் வந்து இங்கே கஷ்டமாக இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது இந்த பீச்சில். இங்கே கிளைமேட் லைட்டாக மாறிட்டு நேரம் மலையோதரியில் இங்கே கடுவை என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் ஒரு பீச் ஒன்று இருக்குது. அதில் நிறைய வெளிநாட்டவர்கள் நிற்பினோம். பார்ப்போம் இப்போ என்ன கட்டமாக தெரியல. வந்துட்டோம். இதுக்குள்ளே பார்க்கிங் தான் பிரச்சனை. இங்கே ஒரு இடத்துல பார்த்து போடணும். இப்போ இதுக்கு பக்கத்துலேயே வந்து வாகனத்தை ஒரு மாதிரி ஸ்பேஸ் கிடைச்சால விட்டாச்சு. இப்படி ஒரு காலம் வந்து இந்த பீச்சை பார்த்ததில்லை, அவ்வளோ பிஸியாக இருக்குது. என்ன ஒன்று போட் ரைடெல்லாம் போகலாம் அப்படின்னு கேட்குறோம். இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள் இல்லை. பாருங்களேன், அப்போ என்னடா இது இப்படி இருக்குது, அவ்வளோ பிஸியாக இருக்குது இந்த பீச். நான் உண்மையிலுமே இது வரைக்கும் வரைகளை வந்து கூடுதலாக பின்னேறம் தான் வந்துருக்கிறேன். ஆனால் இந்த முறை வந்து நல்ல மத்தியான டைம் வந்து அதை வந்து நிறைய பேர் இந்த இடத்துல பார்க்குறோம். இதில் பாருங்கள், சர்ஃபிங் சொல்லிக் கொடுக்குறாங்க இருக்கணும். இந்த டைம்லேயே சர்ஃபிங் செய்யலாம் போல இருக்கு. ஆனால் அங்கால இது பாருங்கள் எப்படி இருக்குது. இந்த வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வா, வேறு ரகம் படாப்பா, வேறு ரகம். எல்லாம் ஃபுல் சில் பண்ணி கொண்டிருக்காங்க. சர்ஃபிங் ஸ்கூல் இதில் போட்டிருக்கணும் பாருங்கள். போட் ரைட் போயிடும். இதுக்குள்ளெல்லாம் போட் ரைட் போயிட்டு வந்தால் சரி, அப்படியே மண்டையால் வந்து போயிடும். அவ்வளோதுக்கு ஹார்டாக இருக்குது. எல்லாம் வந்து படுத்துருக்கணும். ஐயோ, இங்கால பக்கத்துலேயும் பாருங்கள். இங்கால கொஞ்சம் டீம் குளிக்குது. இங்கால ஒரு டீம் வந்து அப்படியே வெயிலில் படுத்துருக்கணும். தண்ணி இங்கே வரைக்கும் வருது. தம் அடிக்கிறாங்களோ ஒரு பக்கம். சில் ப்ரோ. இப்போ இதில் கதைச்ச நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சீசன் டைம் தானே. ஆனாலும் வந்து இந்த நுவரேலியா அங்கால கண்டி சைட் வந்து ஆக்கள் வராதால நிறைய ஃப்ளைட்டுகள் வந்து கேன்சல் ஆனாலும் இங்கே வந்து ஓரளவுக்கு தானே வந்து இந்த சீசனில் வந்து ஆக்கள் வந்திருக்கணும். இல்லாட்டிக்கு வந்து இன்னும் நிறைய பேர் இந்த இடங்களில் வந்திருப்போம் அப்படின்னு சொன்னவேன். உண்மையிலே வந்து அது உண்மையான விஷயம். ஏன்னா இப்போயே உங்களுக்கு தெரியும், இதில் பார்த்து கொண்டிருப்பீங்க. ரொம்ப நல்லா தான் இப்போ வருது. நிறைய பேர் வந்திருக்கிறோம். அப்பா சன்க்ரீம்களை பூசி சில் பண்ணி இருக்கு. சின்ன படைகளெல்லாம் சில் பண்ணுறாங்க. சூப்பரான ஒரு இடமா இருக்குது. இதுலேயே வந்து ஸ்னோக்லிங், சர்ஃபிங் ஸ்கூல் எல்லாமே வந்து கண்டெக்ட் நம்பர்கள் போட்டிருக்கணும். நீங்கள் அடித்து கேட்டுட்டு புக் பண்ணி போட்டு வந்தீங்கன்னாடா சில் பண்ணலாம். இங்கே பாருங்க, இந்த வெள்ளைக்கார படின்னு புக் படித்து கொண்டிருக்கான். சாப்பிடு நீங்கள்லாம். உங்களுமே நான் இப்படி இந்த பீச்சை நான் இல்லை, நீங்களுமே இப்படி இந்த பீச்சை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அவ்வளோ பேர் சார். இதில் ஒரு டீம் இருந்து அப்படியே சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அப்படியே அங்கால கொஞ்சம் பேர் நின்று என்ன செய்யணும்னா குளிக்கிறோம். அப்படியே இப்போ இந்த பீச்சை பாருங்கள் எப்படி இருக்காண்டு.
அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இதுகளை காட்டுறேன் பாருங்க என்ன நடக்குது. இந்த பீச்சுக்கு எப்போவுமே சீசனா? இல்லை இது இப்போ சீசன். இப்போ இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. உண்மையில் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் கட்டாயம் இந்த சீசனில் இலங்கைக்கு வந்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்றது. இதில் பாருங்களேன், எங்கட விட்டு ஒரு சின்ன படிட்டு இருக்காரு, அவரே மாதிரி இருக்காரு. ஆனால் இவரையும் வந்து கடலில் போய் நீந்து வருவாள் இதை போட்டுக்கொண்டு. வேறு ரகண்ட தம்பியாகள் நீங்கள்லாம். அப்படியே இவங்களெல்லாம் பாருங்கள், ஒட்டு நாள் இதுக்கண்டே வந்து செலவழித்து இந்த இடத்துல வந்து இருக்கணும். நாங்கள் அப்படி இல்லை, வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு தான் இருக்கும். லைஃப்பில் ஒரு டைம் ஆகுது இங்கே வந்து குளிக்கிறீங்களோ இல்லையோ சில் பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சரி, அண்ணாக்கள் வந்து விளக்கிட்டா நாங்கள் இப்போ இதுலேருந்து கல்வி நோக்கி விளக்கிடுவோம். இதுலேருந்து விளக்கிட்டால் வாகனங்கள்லாம் அந்த உப்பு காற்று வந்து தாராளமாக படியுது. அது ஒரு பிரச்சனை தான். சுற்றுலாத்துறைக்கு சம்மந்தமான கடைகள் நிறைய இருக்குது. ரத்கமையில் போய் கொண்டிருக்கோம். இதில் பாருங்கள், இந்த வெள்ளிக்கிழமை சந்தை, சனிக்கிழமை சந்தைன்னு சொல்லிடணும். சிங்களாக்கள் இந்த இடத்துல கூடுதலாக இருக்கும். இப்போ எங்களோட தமிழகங்களில் வந்து கூடுதலாக இதை செய்யணும். இப்போ நேரம் 2:33 காலிக்கு வந்துட்டோம். வந்தது தெரியல, அப்படியே கழிச்சு வந்துட்டோம். இந்த மாதிரி இந்த காலி ஃபோர்ட் பார்க்குறனால அரை நாள் வேணும். நாங்கள் அப்படியே காரில் பார்ப்போம் தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். பார்க்குறது வித்தியாசமாக தான் இருக்குது. ஏதோ கோட்டைக்கு உள்ள வீடு, அதாவது கோட்டையோட எல்லா பக்கமும் கடல் தான் சூழ்ந்துருக்கு. கோட்டைக்கு ஒரு புறம் கடல் இருக்குது, ஒரு புறம் வந்து 4 கட்டின பில்டிங் இது. இது ஒரு சேர்ச், பள்ளிவாசல். பள்ளிவாசலா? பாருங்களேன், ஃபுல்லாக வாகனம் தான். இதுக்குள்ளே பார்க்கிங் எடுக்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. வெள்ளமும் தாராளமாக இருக்கும், பவரில் முட்டிடும். அவங்க பார்த்து அங்கே விட்டுட்டு வரோம். அப்பா எங்களுக்குண்டு ஒரு தெய்வம் வந்து இப்போ எடுக்குது, இதுக்குள்ளே போட்டுரும். சரி, ஓகே, சரி, இப்போ பார்க் பண்ணியாச்சு. எனக்குமே இந்த டேங்க் இதெல்லாம் எடுக்க ஆசை தான். அந்த டூரிசமுக்கு சூப்பராக இருக்கும், ஆனால் காசு கூட இதே எடுக்க முடியலை எங்களால். அதையெல்லாம் யோசிக்கணுமா? இப்போ போய் பார்ப்போம். இதில் இருக்கிற ஆட்களை தான் பார்க்கணும். ஏற்கனவே நாங்கள் இந்த இடங்கள்லாம் காட்டியிருக்கோம். போய் பார்ப்போம் இங்கே என்ன நடக்குது எல்லாம். இதில் வந்து ஒரு டூரிசமுக்கு வருவேன் தானே, அவையில் ஒப்பீனியன் கேட்குறதுக்காக எல்லாத்தையும் டிக் பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறேன் ஒரு லிஸ்ட்டுகள். ஹலோ, தமிழ்நாடு ஹிந்தி. சரி, அப்படியே மேலே வந்துட்டோம். இந்த ஒரு வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வரணும். இந்தியாவில் அதுவும் குறிப்பாக வந்து அங்கால டெல்லி, பெங்களூர், அங்காலேருந்து நிறைய பேர் வரணும். சரி, இப்போ அண்ணாக்களை வந்து அப்படியே நடந்து வாங்க, நான் இதில் கார் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். உண்மையிலுமே ஒரு விஷயத்தை, ஒரு தொழிலை நாங்கள் பிடிச்சி செய்யலாம். அதுக்குள்ளே இருக்கிற விருப்பம், இந்த ஒரு எனக்கு அந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுன்றது வந்து சூப்பராக எனக்கு பிடிச்சிருக்கு. அது ஏனோ தெரியல, அந்த ஃபீல்டில் உங்களுக்கு பிடிச்சதை கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சரிங்க, காலப்போக்கில் நல்லா வரலாம். நான் நீ நல்லா வந்துட்டியாடான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கெழுக்குறி தான். அதே மாதிரி இதுக்குள்ளேயே வந்து நிறைய விஷயங்கள் கீழே எல்லாம் இறங்கி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல முற்றுமுழுதான வீடியோ பார்க்க வேணும்னா கட்டாயம் சர்ச் பண்ணி பாருங்கள். ஜெஸ்ஸி விலாக்ஸ் காலி ஃபோர்ட் அப்படின்னா கட்டாயம் அது எல்லாமே வந்து இருக்கும். இப்போ இதுலேருந்து கார் எடுத்துகிட்டு வெளிக்கிடும் அண்ணாக்களை முதல்ல ஏற்றிட்டு இதில் உள்ளே போகலான்னு பார்த்தா எல்லாமே வந்து ஒன் வேயாக போட்டிருக்கணும். திருப்பி போன இடத்தால தான் வந்து சுற்றி கொண்டு வரணும். இப்போ உள் பக்கத்துக்கு வந்துட்டோம். இதில் எல்லாம் பாருங்கள், எல்லாமே ரெஸ்டாரண்ட்ஸ் தான். வரும் சைக்கிளை பாருங்க, எல்லாம் சில் பண்ணுறோம். எதிராக சைக்கிளை பாருங்க, சைக்கிள் இப்போ மாடிஃபை பண்ணி இதில் இப்போ இந்த காலத்துக்கு அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு வராங்க. 2 சகோதரிகள் ஸ்டேரிங் அதான் அவங்க பிளாக் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த ஸ்டிங்ரே யாரும் ஆக்களை கண்டாலே கற்றுது. வாங்கி ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா? இல்லை இல்லை, நான் அவரோட இடத்துல நிற்கிறேன், பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபோட்டோ எடுக்கலாம். போகலாம். ஒரு மாதிரி சுற்றி பார்த்துட்டோம். இதை விட சின்ன சின்ன இடங்கள் இருக்குது, அது உள்ளுக்குள்ளே நடந்து வந்தால் தான் பார்க்கலாம். வாகனம் வந்து ஒன் வே போட்டிருக்கணும், அதில் வந்து நாங்கள் பார்க்கலாம். மாதிரி இங்கே வர்றேன்டா மத்தியான டைம் வந்துடாதீங்க, வெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்று நல்ல விடியப்புறம் அல்லது பின்னேறம் வர வரும். இந்த வழியாக தானே போகணும், இதே தான் போனோம். அதான் ஒன் வே சில இடங்களால் தான் நாங்கள் வெளியில் போகலாம். சரி, ஓகே, அப்படியே போயிடும். இப்போ இந்த ஒன்றடிக்கு வந்து நாங்கள் நியூசிலாந்து டீம் போல் இருக்குது, அதெல்லாம் ப்ராக்டிஸ் அடிச்சு வந்துருக்கணும். இதுக்குள்ள நிப்பாட்டுறதுக்கு பஸ் பார்க் போல் இருக்குது. இப்போ இதில் வந்து
தல்பே பீச் வந்து 10 கிலோமீட்டர் காட்டுது. எப்படியும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 நிமிஷத்தில் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஹைப்ரிட் வாகனங்களில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு இடத்துல நிப்பாட்டினோடனே ஏசி குறைஞ்சிடும் டப்பண்டு, பேட்டரிக்கு போகிறதால அது டப்பண்டு வைக்கியா இருக்கும். இதுக்காகவே பெட்ரோல் கார்கள் எடுக்கும். இதில் போய்க்குள்ள இந்த வலது பக்கத்தில் ஒரு பெரிய கப்பல் இப்போ டிக்டாக்ல எல்லாம் போட்டு ட்ரெண்டிங் ஆக்கினது ஏசியன்னா இது ஒன்று பேர் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்களாண்டா நிறைய பேர் கரவலை பிடிச்சி இப்போ இழுத்துட்டு வந்திருக்கிறோம் போல இருக்குது. அப்போ வெள்ளக்காரங்கள்லேருந்து எல்லோரும் நிற்கிறோம். நாங்களும் போய் பார்ப்போம் என்ன நடக்கண்டு. ஓகே, இதில் பாருங்கள், வெளிநாட்டவர்களுக்கு கூட இந்த ஒரு விஷயத்தை வந்து பார்க்கணுமெண்டு ஆர்வம் இருக்குதாங்க. இது பாருங்கள், இவ்வளவு என்ன பறவைன்றே தெரியல, நிறைய வந்து பறந்து வந்துருக்கு. அது மாதிரி மீன் அள்ளிட்டு வந்திருக்குண்ணா. நெத்தனை கருவாடு மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. சிங்கிள் ஐயாக்கள்லாம் சின்ன சின்ன கருவாட்டு மீன் தான். ஐயோ கடவுளே, இவ்வளோ விடாப்பா. சரி, இப்போ வந்து விரிச்சிருந்தோம். அதில் வந்து அப்படியே வகை வகையாக வந்து போட போயிடும். பெருசாக என்ன வந்திருக்கு, இவ்வளோ பெரிய மீன்கள் எல்லாம் வந்திருக்கு. இதில் நாங்கள் பார்க்குறது சாதாரணமாக இருக்கும், ஆனால் இவ்வளோ நேரம் அதான் இது வர நெத்தலையை போகிறோம். சரி, இதில் நாங்கள் கூட நேரம் மினக்கிடாமல் அப்படியே எங்களோட பயணத்தை வந்து தொடங்குவோம். உண்மையில் வந்து வெள்ளக்கார ஆக்களுக்கு வந்து புதுசாக இருக்குது இதெல்லாம். ஆனால் எங்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்த மாதிரிலாம் இது நாங்கள் பழகி போன ஒரு விஷயம். இப்போ வெளிக்கிட்டோம் பின்னால் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 ஏசி பஸ் வந்து விட்டுருக்கு. ஏசி பஸ்ன்றத டூரிஸ்ட் பஸ் வந்து விட்டுருக்கு. நிறைய படுக்கிறாங்களே இங்காலையெல்லாம். இந்த கடவுளே, நானும் ஒரு அரை மணத்தியாலமாக ஓடுறேன் இந்த காலி டவுனை விட்டு வெளியில் போகும்போது. ஆனால் விளத்து எல்லாமே இருக்குது. முன்னுக்கு ஏதாவது ஒரு பஸ் சம்பவம் செய்து போல் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. முன்னுக்கு பாருங்களேன், ஒரு ஃபோர்ட்டுண்ட வாகனம் கொண்டு போகுது. நம்பரை பாருங்கள் 8822. இவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கணும் என்ன உழைக்கிறீங்களேன்ட்டு. அதில் ஒரு அப்ரெண்டிஸாக சேர்ந்தாலும் நாங்கள் கொஞ்சம் நல்ல கார் எடுத்து விடலாம் போல இருக்கு. என்ன சம்பவம்டா, இது காலி டவுன் இல்லை, நாங்கள் கிக்கெடுவே தாண்டிட்டோம் தெவத்தாண்டு ஒரு டவுனில் போகிறோம். இந்த டீம் வந்து அப்படியே குளிச்சுட்டு ஃபன் எடுத்துகிட்டு போயிடும். சரி, இப்போ தல்பே பீச் வந்துட்டோம். எங்கடாண்டு ஓடினா ஆனால் ஒரு மாதிரி வந்தாச்சு. என்ன இருக்குது அப்படின்றது அண்ணா கேட்குறாரு இந்த பீச்சில். சரி, பார்க்கலாம். சரி, இப்போ காரை பார்க் பண்ணிட்டோம். இப்போ என்ன கட்டத்தில் இருக்கிறது ஒரு அண்ணாக்கள்கிட்ட வேறு கொஞ்சம் கெத்தா காய்ச்சிட்ட என்ன இருக்குன்றதை காட்டுறேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் கடல் வத்தினா தான் சூப்பராக இருக்கும். இவ்வளோ இதான் வந்திருக்கேன் போல இருக்குது. வங்காள பக்கம் போகணுமா பொக்ஸுக்கு? ஓ வங்காள தான் போகணும். மாறி வந்துட்டு இது பாருங்கள், அந்த அளவுண்டு வருது. இதுக்குள்ளெல்லாம் இப்போ குளிச்சா சரி கட்டாயம் சம்பவம் தான். இதுலெல்லாம் குளிக்கலாம். நாங்கள் இந்த பெரிய பக்கம் இருக்கிற இடத்துக்குள்ள வந்துட்டோம். மாறி அவடத்தடிக்கு போகணும். அந்த அண்ணா குளிக்கிறது ஒரு மாதிரி நடந்து இஞ்சாவில் வந்துட்டோம். இந்த துண்டுக்குள்ளே தான் வந்து இந்த பாக்ஸுகளெல்லாம் இருக்க பாருங்க. ஆனாலும் கவலைக்கு ஒரு விஷயம், அதை பார்க்கிற அளவுக்கு அகோரமாக அடிக்குது. இது பாருங்க, இந்த துண்டுகள்லாம் ஃபுல்லாக இதில் ஃபுல்லாகவே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேயும் வந்து சில் பண்ணுறாங்க பாருங்க. ஆக்ரோஷமான தல்பே இன்றைக்கு தான் பார்க்குறேன். இன்றைக்கு இல்லை, டெய்லியும் ஒரு நாள் மாட்டியிருக்கேன். இப்படியான ஒரு கிளைமேட்டில் பக்கத்தில் நிற்கிறது வந்து ஆபத்தானது. நல்லா வந்து அடிக்குது. சரி, அப்படியே ஆக்கள் நின்று பார்க்க நாங்கள் இதில் இருந்து மிரிசா நோக்கிய பயணம் தொடங்க போகுது. இந்த மிரிசாவில் இருக்கிற அந்த கோகனட் ட்ரீ ஹில் பார்க்கலாது. அதனால் மிரிசாவில் தான் வந்து இன்றைக்கி ஸ்டே வந்து போட போகிறோம். சரி, இப்போ இதிலேருந்து வெளிக்கிட்டாச்சு 25 கிலோமீட்டர் நாங்கள் மிரிசாவுக்கு போகணும். அங்கே போய் நைட் லைஃப் தான் பார்க்க போகிறோம். இப்போ போய்கொண்டே இருக்கிறோம். ஆனாலும் இடையில் மழை பெய்யுது, நிற்கிது. அண்ணா வந்து அப்போலேருந்து லைவ் போய் கொண்டிருக்கார், ஃபேஸ்புக் லைவ். மாத்திரை டவுன் வந்துட்டோம். என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளத்தில் மலையில் வந்த வெள்ளம் மாதிரி இங்கால ஐயோ சம்பவம் தான் போல். பாருங்க, ஒரு அம்மா நடந்து வராங்க, எவ்வளோ தண்ணியில் நடந்து வராங்க பாருங்க. திருப்பியும் வெள்ளம் வந்துட்டோம். காரோட வீல் அப்படியே பாதி தண்ணிக்குள்ள தான் இருக்கு. இங்க பாருங்க, இந்த வண்டி பாதி உள்ளதான் நிற்கிது. இந்த தண்ணி ஓட வசதி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் வெள்ளமாக இருக்குது. சரி, இப்போ மிரிசாக்கு வந்துட்டோம். ரூமுக்கும் வந்து செக்இன் பண்ணியாச்சு. மழை கிட்டத்தட்ட முழங்காலுக்கிட்ட வெள்ளம் இருக்குது. ஆனாலும் வந்து ஓடிட்டு அதில் பிரச்சனை இல்லை. இப்போ மிரிசா பீச்சுக்கு வந்து போக போகிறோம். இதிலேருந்து அங்கே அந்த நைட் லைஃப்பை பார்க்கணும் என்று சொன்னதில் இப்போ அதில் தான் பீச் என்ட்ரன்ஸ் இருக்குது. இதில் போட்டிருக்கலாம், நீட்டாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து நிறைய பேர் வந்து இப்போ போய் கொண்டிருக்கிறோம். பாட்டி இருக்குமென்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வேற கிளாஸில் இந்த ஹோட்டலுக்கு தான் அப்படி போட்டிருந்தாங்களோன்னு பார்த்தேன். ஆனால் இல்லை, இதால் போகணும். இதில் போட்டுகள் போட்டிருப்பேன், கவனித்து போனீங்களாட்டா நல்லா.
ஆனால் ஜோர் சூப்பராக இருக்குது. அப்பா சூப்பராக இருக்குது தெரியுமா இந்த இடம் எல்லாமே. அப்பா வேறு ரகம் விடாப்பா. போன முறை வரைக்கும் எப்படி இவ்வளோ டீப்பாக வந்து பார்க்கல. ஆனால் இன்றைக்கி சூப்பராக இருக்குது. இது வேறு இதில் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். பார்ட்டி நடக்குது. எல்லோரும் சின்ன பியர் வேண்டி வேணும், அதுக்கப்புறம் சாப்பாடு ஆர்டர் பண்ணி வேணும், அப்படியே சில் பண்ணி குடிச்சிட்டு போயிடணும். எப்படி இருக்குண்டு நைட் லைஃப் வேறு ரகம். இந்த மிர்சா பொறுத்த மட்டும் எப்படி ஃபீல் பண்ணி எப்படி என்ன செய்கிறாங்கன்னு பாருங்க. இதுகளை காட்டத்தான் நான் அதில் கூட்டிகிட்டு வந்தேன். இதில் பாருங்கள் கடையில் வந்து எப்படி போட்டிருக்கோன்னு இஞ்சால பக்கம் அது மாதிரி இஞ்சால பக்கம் எல்லாமே பார்க்கலாம். இதில் பாருங்கள் என்னென்ன மீன்கள் எல்லாம் இருக்கட்டு, நண்டு மீன் எல்லாமே இருக்குது. இறால், சிப்பி, கனவா. ஒரு கடற்கரை பக்கத்தில் இப்படி ஒரு செட்டப் பாரு. அப்படியே அங்காலயம் வந்து போய் பார்ப்போம். அதுதான் அந்த போட்டில் வச்சிருப்பேன். வித்தியாசமான ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு இதில் பார்த்தா. சரி இதில் பாருங்கள் இந்த போட்டில் வந்து இப்படி ஒரு செட்டப்பை வந்து செய்திருக்கிறவங்க சூப்பரானது வருது. நண்டு இறால் இதில் பாருங்கள். இவைகளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கணும். ஏலம் இந்தியாவில் தான் வந்திருக்கணும். அங்கால வடக்கு இந்தியாவிலேருந்து வந்திருக்கணும், வட மாநிலம் அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து இந்த இடத்துல இருந்து சாப்பிடணும், ஸ்டேட்டஸ் போடணும் அப்படின்னு சொல்லணும். இதில் வந்து ஹாப்பியாக இருக்குது. இப்படியான விஷயங்கள் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு என்னோட வர்றாக்கள் வந்து ஒரு இடத்தை ரசிச்சிடமாட்டா அதான் என்னுடைய வெற்றி. சரி இதில் பாருங்கள் லயன் பியர்கள் இதுகள் வந்து போட்டிருக்கணும். எனக்கு உண்மையாகவே விலைகள் எல்லாம் தெரியாது. அந்த விலையோட இதில் கூட போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இங்கே சாப்பாடு என்னென்னு போட்டிருக்கணும். ஒரு கடைக்கு கொண்டு வந்த நாங்கள் உண்மையிலே வந்து வித்தியாசமான நிறைய சிரட்டையில் நிறைய பொருட்கள் இருக்குது. எல்லாமே வந்து நாங்கள் அங்கங்கேயோ பார்த்த பொருட்கள், ஆனால் எல்லாமே ஒரு இடத்துல வந்து திரட்டி வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. இதில் ஒரு செஸ் போர்ட் வந்து பார்த்தோன்னா சின்ன பாக்ஸ் 10,500 அடிச்சிருக்கணும். மனுஷன் கொண்டு வேணாம் இதெல்லாம். இல்லை இப்போ ஒரு புத்தர் சிலை பார்த்து நான் அதோட விலை வந்து 10,500. இதுவும் புத்தரே யோசிச்சிருக்க மாட்டார் அந்த காலத்தில் என்ன எவ்வளோ விலைக்கு விற்பான். பொருட்களுமே வந்து இந்தியாவில் பெரும்பாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச பொருட்கள் வந்ததால் இதுலேருந்து அப்படியே வெளியேறுவோம். விலைகள் எல்லாம் நெருப்பாக இருக்குது வேண்டிய அளவுக்கு. இந்த மரத்தில் செய்த யானை 11,50,000. இந்தியாவோட அனுபவம் வந்து உண்மையிலுமே வந்து சூப்பராக இருந்தது. இவளோட வந்தது. நாளைக்கு எங்கே போகிறோம் அப்படின்ற நாளைக்கு பாருங்கள். உண்மையிலுமே எதிர்பார்த்த விட ஃபன்னாக போய் கொண்டிருக்கு. அவங்களுக்குமே நாளை 7 மாணவ திருப்தியாக ரூமில் இருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே வந்து திருப்தியாக கொடுக்குறேன் அப்படின்னு நம்புகிறேன். அதோட இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். இந்த வீடியோ ஏதாவது காரணம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.